அந்த நாய் சொல்லுது, மோடி வந்தால் காரை மறைப்போம். இந்த பயப்போலதான் கேடி. இந்த கேடியும் மோடியும் ஒன்னா. அந்த இடத்துல ராஜீவ் காந்தி கார்ல அடிபட பார்த்தான். உன் அப்பா ஆத்தா உன் பொண்டாட்டி புள்ள அடிபட்டு சும்மா விடுவியாடா? நாய மோடியே மறைப்பியான் அப்படின்னா என்ன மிரட்டியோ? கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு பொட்டி ஒண்ணு தூக்கிட்டு வருவான் பத்திரிக்கை. அது பொட்டி என்ன நினைச்ச? லேப்டாப்னு நினைச்சியா? துப்பாக்கிடு. அவனுக்கு திருமாவளவன்னா யாருன்னு தெரியாது, முக ஸ்டாலின்னா யாருன்னு தெரியாது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ கனி, உதயநிதினா யாருன்னு தெரியாது. ஒரு பார்டர் எல்லைக்கு மேல் அவன் பர்மிஷன் இல்லாம, எஸ்பிஜி பர்மிஷன் இல்லாம நீ காலை எடுத்து வச்சுனா சோழி ஒளிஞ்சுது. நல்ல பாம்பு பார்க்க அழகா தான் தம்பி இருக்கும், விஷம் விஷம் அவ்வளவு விஷம். குருமாவுக்கு கடந்த 10 நாளா கெட்ட பேரு. இந்த ஆள் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு டிராமா ஆனியா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? திருமாவளவன் மீது ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் அவரை ஒரு குற்றவாளியாக பேர் சேர்க்கவில்லை? ஏன் வழக்கு விசாரணைக்கு அவரை அழைப்பானை கொடுத்து அவரை வர வைக்கவில்லை? வர வச்சிருக்கணும் சார். ஆதாரப்பூர்வமா சிசிடிவி கேமரா வீடியோ ஆதாரமும் இருக்கு. ஒரு ஆர்டிஐ போட்டு விசாரிக்கலாமா? திருமாவளவன் மீது இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் உள்ளன? எத்தனை பிடிவாரண்டுகள் உள்ளன? எத்தனை வழக்குகளுக்கு இவர் ஆஜராகி இருக்கிறார்? எத்தனை வழக்குகளுக்கு இவர் ஆஜராகவில்லை? வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். திருமாவளவன் கடந்த காலங்களில் ஒரு சில வாரங்கள் அப்படி இந்த சூழ்நிலையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டார். அந்த செய்தி உலகம் அறிந்த விஷயம். ஸோ அது சம்பந்தமாக ஒரு பெருச்சாயலி தருதலை, ஸோ மதுரையை சேர்ந்த ஒரு தருதலை, சிறுத்தை கனியா கோணியா தெரில, அவன் என்ன பண்ணுறான், ஒரு சவுண்டை விட்றான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் சொல்லுது, மோடி வந்தால் காரை மறைப்போம். மோடி யாரு? மோடி யாரு? இவன் கூட்டாளியா? இவன் பையதான், இந்த பைய போல தான் கேடி. இந்த கேடியும் மோடியும் ஒன்னா? சொல்லுங்க. இந்த கேடி பைய போல சொல்லுது, மோடி வந்தால் காரை மறிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? இவர் என்ன நினச்சிக்கிட்டேன், மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கிற, மதுரை சிக்கானூர் பக்கத்தில் இருக்க, மதுரை வாயில் வரலாம், ஓகேவா? ஏதோ ஒரு கான்ஸ்டபிள், ஏதோ ஒரு ஏட்டையா, ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டரு, இவங்க சொல்கிற போடுறதுக்கெல்லாம் ஆமாம் ஜாமீன் சொல்கிற ஏதோ ஒரு ஏட்டையா கான்ஸ்டபிள்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. யார்? மோடி கூட இருக்கிற அந்த எஸ்பிஜி. திரும்பி பார்த்தாலே சுட்டு போடுவாங்க, ஓகேங்களா? அண்ணாந்து பார்த்தாலே ஏறி மிதிச்சு போடுவாங்க, காரை மறிப்பாங்களாம். கிட்ட போனாலே சோழி ஒளிஞ்சுது. ஒரு எல்லைக்கு மேலே, நல்லா கேட்டுக்க கனி, ஒரு எல்லைக்கு மேலே தமிழ்நாடு போலீஸே அப்படி தூக்கி காலை வச்சாங்கன்னு வச்சுக்க, ஓகேவா? என்னை மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருப்பேன், கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு பொட்டி ஒன்று தூக்கிட்டு வருவான் பத்திரிக்கை. அது பொட்டி என்ன நினைச்ச? லேப்டாப்னு நினைச்சியா? துப்பாக்கிடு. துப்பாக்கி. அந்த இடத்துல உன் தலைவலியும் அவனுங்களுக்கு தெரியாது, திருமாவளவன்லாம் எனக்கு தெரியாது. கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு பொட்டி தூக்கின்னு வருவான் பத்தியா? அவனுக்கு மோடி கூடவே வருவான் பார். அவனுக்கு திருமாவளவன்னா யாருன்னு தெரியாது, முக ஸ்டாலின்னா யாருன்னு தெரியாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ கனி, உதயநிதினா யாருன்னு தெரியாது. ஒரு பார்டர் எல்லைக்கு மேல் அவன் பர்மிஷன் இல்லாம, எஸ்பிஜி பர்மிஷன் இல்லாம நீ காலை எடுத்து வச்சுனா சோழி ஒளிஞ்சுது. ஒரு எல்லைக்கு மேல். கருப்பு கண்ணாடி எதுக்கு போடுறாங்கிற? அழகுக்கு போடுறான்னு நினைக்கிறியா? லெப்ட்ல யாரு, ரைட்ல யாரு, பேக்ல யாரு, ஃப்ரண்ட்ல யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. உன் அப்பா யாரு, உன் முப்பாட்டன் யாரு, உன் சித்தப்பா யாரு, நீ யாருக்கு பிறந்த அப்படிங்கிறதெல்லாம் அச்சு வரையா பார்ப்பான். நாய மோடியே மறைப்பியான் அப்படின்னா என்ன மிரட்டியோ? உன் தலைவன் சொன்னானே, என்ன சொன்னா அந்த ஆளு? அவனுக்கு எதுக்கு மரியாதை? என்னமோ சொன்னானே, என்னது? முதல்ல என்ன ஒரு வார்த்தையை விட்டேன், எங்க ஆளுங்க 2 தட்டு தான் தட்டினாங்க, சரியா கூட அடிக்கல. அப்புறம் ஒரு மீட்டிங்ல பேசுறேன், என்னது, நான் 20 செகண்டுக்குள்ள அந்த இடத்துல நிக்கல, அங்க நடந்ததே எனக்கு தெரியாது, பாலிமர் சேனல்ல தான் பார்த்தேன், ஒரு தனியார், பாலிமர்னு சொல்லல, ஒரு தனியார் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள சம்பவம் நடத்த இடத்துல இருந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப திட்டமிட்டு அந்த தொலைக்காட்சி, இப்ப பாலிமர் சேனலுக்கு இவனுக்கு என்ன பங்காளி பகையா? பாலிமர் தொலைக்காட்சிக்கும் குருமாவுக்கும்
பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? என்ன கொடுக்கல் வாங்கல்? என்ன கேட் மாதிரி தானே நீ பண்ண? ஒன்ன அப்படியே பிளாக்மெயில் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே ஒரு அறவைக்காடு. மோடியை பத்தி பேசுறிய, உன் தலைவன் கேடியை பத்தி ஏன்டா பேச மாட்டீங்க? என்னடா சாதிச்சான்? ஒரு 4-5 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி, அந்த ஆளையும் சேர்த்து என்ன சம்பாதிச்சான்? என்ன சேர்த்து வச்சான்? கரூர்ல செத்து போனா 40-50 பேர், 40-42 பேர் செத்து போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு காசோலை கொடுத்துருக்கீங்க, செக், அதே பவுன்ஸ் ஆகி போச்சான். ஊரெல்லாம் காரி துப்புறாங்க, அதுக்கே பிச்சை எடுக்கிறீங்க. ஏன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டாடா சஃபாரி கார் வாங்க தெரு தெருவா பிச்சை எடுத்தது, 1 ரூபா 2 ரூபா பிச்சை எடுத்தது மறந்துட்டீங்களா? உன் தலைவன் குருமாக்கு கார் வாங்க. வடபழனி ஹெட் ஆபீஸ்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்களே, ஒரு கேள்வி 85-90 வயசு கேள்வியை ஏமாத்தி வாங்கின சொத்துறாது. இன்னைக்கு அது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. உங்களால பில்டிங், ஒரு 10 மாடி பில்டிங் கட்டிடுங்களா பார்ப்போம். உன் தலைவன் ஆம்பளை தானே, கட்டுங்களா பார்ப்போம். நீ மதுரையில பெரிய பருப்பு தானே. பிஜேபி காரன் ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பொண்ணுகிட்டு பதில் சொல்லல. மயிரான் கனி கோணின்னுக்கிட்டு மைக்கு பிடிச்சா என்ன வேணா பேசலாம். தம்பி அடக்கி வாசிக்க, ஓகேங்களா? அடக்கி வாசிங்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ 6 மாசம் ஜெயிலில் இருந்தீங்கன்னா உன் குருமா ஒன்றும் உன் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான். உன் குருமா ஒன்றும் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடாது. உங்க அப்பா ஆத்தா செத்தா அவன் ஒன்றும் கொல்லி வைக்க மாட்டேன், நீ தாண்டா போய் கொல்லி வைக்கணும். அதுக்குள்ள பெயில் எடுக்க உன் குருமா காசு தர மாட்டான். முதல்ல நீ போட்டுக்கிற சட்டை இருக்குல்ல, அதுக்கு 10 பைசா உன் கட்சி தலைவன் கொடுக்க மாட்டான். ஓகேவா? நீ உழைக்கணும், இல்ல திருடணும். உன் கட்சி தலைவர் அப்படித்தானே உன்னை வழிகாட்டுறாரு. நீங்கெல்லாம் மோடியை மிரட்டுறீங்க. தலை சரியா இருந்தா தானே வாழ் சரியா இருக்கும். அங்க தலையே சரி கிடையாது. நல்ல பாம்பு பார்க்க அழகா தான் தம்பி இருக்கும், விஷம் விஷம், அவ்வளவு விஷம். இந்த காணொலி பேசிக்கிட்ட இந்த சமயங்கள்ல முதல் நாள் இப்ப பேசிக்கிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெலிகாஸ்ட் ஆகிற முதல் நாள் பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகில், சென்னைன்னு வச்சுங்களேன், ஒரு அம்மாவுடைய நகை காணாம போச்சான். நல்லா கேட்டுங்க, ஓகேங்களா? இது உலக மக்கள் எல்லாருமே கேட்கணும், இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருமே. காணாம போயிடுச்சான். அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் காவல்துறை கண்டுபிடிச்சி அந்த நகையை கொடுத்துட்டாங்களாம். சரி, எப்படியா கொடுத்தாங்க? இந்த அம்மா ரோட்டில் காணாம போன நகையை வச்சுக்கிட்டு காணாம போச்சுன்னு சொல்லி இந்த அம்மா, ஒரு லேடி ஒன்று நடு ரோட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த சைடை அப்படியே போனாராம் குருமா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் உடைய குட்டிகளுடைய தலைவன். அந்த தலைவன் என்ன பண்ணாப்ப, போகும்போது ஐயோ இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கே, நம்ம ஊருக்காரி மாதிரி இருக்கால, எந்த ஊருமா அப்படின்னு கேட்டப்ப பெரம்பலூர் அப்படின்னு. ஐயோ நம்ம தொகுதி, நம்ம ஏரியா, நம்ம பூர்வீகமா இருக்க, என்னம்மா அப்படின்னா நகையை காணாம போச்சு, ஒரு ஆட்டோல வந்து காணாம போச்சு, வாமா நானே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் உன்னைய காப்பாத்துறேன் அப்படின்னு இவரே கார்ல அழைச்சிட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போய் கட்சிக்காரங்களை விட்டு வெளில இந்த ஆளு பக்கத்தில் இருக்க டீ கடையில் உட்காந்து டீ ஒரு சாயா குடிச்சிக்கிட்டு, ஓசி டீ குடிச்சிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸுக்கு அனுப்பிச்சு ஒரு புகாரை கொடுத்து, புகார் கொடுத்த அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் சிசிடிவி கேமராவில் கண்டுபிடிச்சி அந்த நகையை மீட்டு வந்துட்டாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கதை. நகை காணாம போச்சான். அந்த செகண்ட் திருமாவளவன் வந்தாராம், என்னம்மா தொகுதின்னு கேட்டாராம், பெரம்பலூர்னாங்களாம். ஐயோ நான் வாழ்ந்த பகுதியாச்சே, ஏன் தொகுதியாச்சே, நான் சார்ந்த தொகுதியாச்சே, ஏன் மக்களாச்சே, ஏன் ஜனமாச்சே, ஏன் ஜாதி சனமாச்சே, வாமா அப்படின்னு அழைச்சு போய் கமிஷனர் ஆபீஸுக்கு போனாராம். இவர் சொல்லி அந்த நகை கொடுத்தாதான் நான் கமிஷனர் ஆபீஸை விட்டு வெளில வருவேன், என்ன வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்தை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. என்னடா கட்டுக்கதையெல்லாம் அளக்குறீங்க சார்? நான் பேசுறதுக்குள்ள எல்லாருக்கும் கோவம் வரும், ஓகேங்களா? நான் இப்ப சொன்ன இந்த கதை நேற்றுக்கு எல்லா சேனல்லையும் வந்தது. அதில் உள்ள கமெண்ட்ஸை போய் படிங்க, காரி துப்பியிருப்பாங்க, ஓகேங்களா? இயக்குனர் சங்கர் தோத்தாரு, நம்ம ஆம ஓட்டு சீமான் தோத்தான், ஓகேங்களா? கிராமத்து கதை எழுதுவார் தங்கர் பச்சன், அவரு தோத்து போயிடுவார். பாரதி ராஜா தோத்து போயிடுவாரு, மணிரத்னம் தோத்து போயிடுவாரு. அழகா ஒரு கட்டுக்கதை, ஓகேங்களா? இது ஒரு டிராமான்னு சொல்ல வரல, டிராமாவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் அடியேன் எழுப்புறேன். இவர் ஒண்ணு சொன்னாருங்களா,
ராஜீவ்காந்தி, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை நாங்கள் தாக்கவில்லை, 2 தட்டு தான் தட்டினாங்க, அவன் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டான். அந்த மாதிரி இது காணாம போச்சா, இல்ல நீங்களே ஆல் செட் பண்ணி நகையை திருடி உள்ள வச்சுக்கிட்டு எங்க தமிழ்நாடு காவல்துறையை அலைய விட்டீங்களா? குருமாவுக்கு கடந்த 10 நாளா கெட்ட பேரு, இந்த ஆள் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு டிராமா ஆனியா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? டிஜிபி வாசல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சு மானவங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் மேலேயே உன்னுடைய பதவியுடைய பலாத்காரத்தின் மூலமாக அவரை தூக்கி குண்டாஸ்ல போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அந்த கதை கச்சிதமா நடந்து அரங்கேற்ற அந்த சந்தோஷத்திலேயே டிஜிபி வாசல்லையே கலக்கிட்டோம், நம்ம கோர்ட் வாசல்ல கலக்கலான்னு ராஜீவ்காந்தியை விரட்டி அடிச்சுட்டு இப்ப கமிஷனர் ஆபீஸ்குள்ள பூந்திருக்க. உளவு பிரிவு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியல. தமிழ்நாடு உளவு பிரிவு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிஜிபி வாசல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து கலாட்டா பண்ணும்போது இவங்க யாரு என்னன்னு பார்த்திருக்கணும். உயர்நீதிமன்றம் வாசல்ல வச்சு, பார் கவுன்சில் வாசல்ல வச்சு பிரச்சனை பண்ணும்போது இவனுங்க யாரு என்னன்னு பார்த்துக்கணும். இந்த நகை காணாம போச்சு அப்படின்னு இவரே ஒரு கட்சியின் தலைவர், இவரே எல்லா வேலையும் விட்டுட்டு கமிஷன் ஆபீஸ் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கும் போது இவன் யாரு, இந்த பொம்பளை யாரு, உண்மையிலே நகை காணாம போச்சா, டிராமா பண்றாங்களான்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கணும், ஆய்வு செஞ்சிருக்கணும். ஏன் இதெல்லாம் செய்யல எனக்கு தெரியல சார். இது எல்லாம் கேள்விக்குறிதான். உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பார் கவுன்சில்ல வச்சு ஒரு பிரச்சனை நடக்குது. கடந்த ஊடக பேட்டியில நான் பேட்டி கொடுத்திருந்தேன். தயவு செஞ்சு யாரையும் நம்பல, இந்த வக்கீல்கள் அசோசியேஷன் நிர்வாகிகளாவது தயவு செஞ்சு ராஜீவ்காந்திக்கு, அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்காக குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டு, ஸோ அந்த காணொலியின் ஒளிபரப்பினுடைய மிச்ச சொச்சத்தை கேட்டு, ஓகேங்களா, மிச்ச சொச்சத்தை கேட்டு உணர்வுபூர்வமான நண்பர்கள் பொங்கி எழுந்தாங்க. தன்னுடைய ஆதங்கத்தையும் கண்டனத்தையும் நல்ல உறக்கவே குரல் எழுப்பி அதை உலகம் பூரா தெரியும் என்ன செஞ்சாங்க. அத்தனை நண்பர்களுக்கும் மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய கண்டனத்தையும் நான் இங்கே பதிவு செய்யுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லா விஷயத்துக்கும் தானா முன் வந்து அப்படின்னு நிறைய நீதிபதிகள் வழக்கு தோடுறாங்க. ஏன் ஒரு வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லை சார், வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லை, ஓகேங்களா? அங்க வந்து பார் கவுன்சில் உள்ள புந்து ஒருத்தன் அடிக்கிறான், அது யாரா வேணா இருக்கட்டும், சக வக்கீலாக்குள்ள இருக்கட்டும், அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, மானபங்கப்படுத்துறாங்க, அவன் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறியா. ஏன் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஏன் தலைமை நீதிபதிகள் கண்டனம் தெரிவிக்கிற? தானா முன் வந்து ஏன் அந்த வழக்கை பதிவு செய்யல? இன்னொருத்தன் பதிவு செய்யணுமா சார்? ஓ குடும்பத்துல பிரச்சனை சார், அந்த நாய் தெரு நாய் அங்கே கடிச்சு இங்க கடிச்சு நாளைக்கு ஒன்னையும் கடிக்கும். ஏன் நீங்க அந்த உணர்வு இல்லாம இருக்கீங்கன்னு தான் என்னுடைய ஆதங்கம். நான் கண்டனமாவே இதை பதிவு செய்யறேன். நீங்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க தலைமை நீதிபதி அவர்களே? சொல்லுங்க, யாருடைய கட்டுப்பாட்டில்? என்ன சாதாரண நீங்க இப்படியே அடக்கி வாசிச்சீங்கன்னா சாதாரண கவுன்சிலர் உங்களை மிரட்டுவான், வட்ட செயலாளர் மிரட்டுவான், எம்எல்ஏ மிரட்டுவான், பகுதி செயலாளர் மிரட்டுவான், ஒரு ஆட்டோ சங்க தலைவர் மிரட்டுவான், சாதாரண போற வர நாயில மிரட்டும். உனக்கு கீழே இயங்குற ஒரு வழக்கறிஞர். நான் இப்ப கண்டனத்தை தெரிவிக்கிறது தலைமை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இப்ப குறிப்பிட்டு சொல்றேன். இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மேட்டர்ல திருமாவளவன் மீது ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் அவரை ஒரு குற்றவாளியாக பெயர் சேர்க்கவில்லை? ஏன் வழக்கு விசாரணைக்கு அவரை அழைப்பானை கொடுத்து அவரை வர வைக்கவில்லை? வர வச்சிருக்கணும் சார். ஆதாரப்பூர்வமா சிசிடிவி கேமரா வீடியோ ஆதாரம் இருக்கு. ஏதோ ஒரு தொலைக்காட்சி மூலமாக, அது பேரே சொல்லாம பாலிமர் சேனல பலுக்கட்டாயமா பழி வாங்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு, கிண்டலும் கேலியுமாக. பாலிமர் சேனல் தலைமை எடிட்டர் அத்தனை பேருக்குமே, நிருபர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த ஆகாஷ் சுதாகர் தலைவணங்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். திருமாவளவனுடைய நன்றி கட்டத்தனத்தை, திருமாவளவனுடைய ஒரிஜினல் குணத்தை, திருமாவளவனுடைய நாடகத்தை அழகா 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 வெட்ட வெளிச்சமாக ஒரு காணொலியை அழகா வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஏன் அரசு இயந்திரங்கள் உன்னிப்பா கவனிக்கலைங்கிறது தான். நான் சிஎம்ஸ் எல்லாம் இருக்கட்டும்,
தலைமைச் செயலாளராக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், சென்னை கமிஷனராக இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருக்கட்டும், மாவட்ட நீதிபதிகளாக இருக்கட்டும், திருமாவளவன் ஏன் அவ்வளோ நல்லவனா? எத்தனை திருமாவளவன் மீது எத்தனை கேஸ் இருக்கு? ஒரு ஆர்டிஐ போட்டு விசாரிக்கலாமா? தொல் திருமாவளவன் மீது இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் உள்ளன? எத்தனை பிடிவாரண்டுகள் உள்ளன? எத்தனை வழக்குகளுக்கு இவர் ஆஜராகி இருக்கிறார்? எத்தனை வழக்குகளுக்கு இவர் ஆஜராகவில்லை? என்ன மாதிரியான வழக்குகள் திருமாவளவன் மீது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகையரா எடுத்தோம்னா இது வரைக்கும் அந்த ஆள் மீது 10 குண்டாஸ் போடலாம். அந்த ஆள் ஒரு எம்பிங்கிறதுனால நீங்க கண்டும் காணாம இருக்கீங்க. தப்பு சார். அப்ப முன்னாள் நீதிபதி ஐயா கர்ணன் ஐயா சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தயவு செஞ்சு நீதிமன்றத்தை நாடாதீர்கள், அங்கு உங்களுக்கு நீதியே கிடைக்காது. அது உண்மைதானே? நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கே அங்கே ஒரு நியாயம் நீதி கிடைக்கல, நான் சாதாரண பாமரனுக்கு கிடைக்க போகுது சார். உங்க பிள்ளைங்களை நீங்க தான் காப்பாற்றணும், அடுத்தவன் வந்து காப்பாற்ற மாட்டான். நான் சொல்றது தலைமை நீதிபதியை, ஓ பிள்ளை நீ தான் காப்பாற்றணும். முதலமைச்சர் காப்பாற்ற மாட்டார். முதலமைச்சர் அவங்களுடைய வட்ட செயலாளர் 2 முருகனை காப்பாற்றுவார். ராஜீவ்காந்தி ஏன் காப்பாற்றுறங்கிறத என்னுடைய கேள்வி. தலைமை நீதிபதிக்கு சொல்றேன், திருமாவளவனை ஒரு எம்பியா பார்க்காதீங்க. உங்களுடைய பணியை நீங்கள் சரிபண்ண செய்ய முடியாது. மக்களே, நீங்கள் அவனை ஒரு அரசியல்வாதியாக பார்க்காதீங்க, அவனை ஒரு குற்றவாளியா பாருங்க. இல்லைன்னா அவன் பாணி போயிட்டே இருப்பான். மதுரை கனி தம்பி உன் கட்சி தலைவராக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல ராஜீவ்காந்தி கார்ல அடிபட பார்த்தான். உன் அப்பா ஆத்தா உன் பொண்டாட்டி புள்ள அடிபட்டு சும்மா விடுவியாடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு மோடி வந்த காரை மறைப்பேங்கிற. பார்த்துக்க தம்பி, எதுவுமே நல்லதுக்கு இல்லை. ஓகேங்களா? பார்த்துங்க.